கவல்பொறி கப்பிய கரிமுக நடிப்பேனே கட்டிடம் அடிய புத்தியில் உரைபவர் கற்பக என்கிற கடிதோடும் மத்தமும் மதியமும் மதித்தொடும் மற்றொரு கிளப்பிய மதையானை மத்தள வயிறனை உத்தமி பிறவினை மத்தகை மலப்பொடு பணியேனே முத்தமிழ் அடவினை முற்படு கிரிதனி முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரை ரத அச்சுறு பொடி செய்த அதிதீரா அத்தூவர் அதுகொரு சுப்பிரமணி படம் அப்பூனம் அதனடை இடமாகி அக்குற மகளுடன் அச்சுறு முருகனை அக்கான மணமறை பெருமாளே. இது விநாயகரோட பாட்டு. இந்த பாட்டு வந்து திருப்புகள். ஏன்னா திருப்புகள் விநாயகர் பாட்டை சொல்லி திருப்புகள் விநாயகர் பாட்டு சொன்னாங்க. உங்க வாழ்க்கை பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு பெரும்புகள் கிடைக்கும் என்பதற்காக இந்த திருப்புகளை விநாயகரோட திருப்புகளை இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாறும், சிவசிவ என்கிற தேவரு மாதர், சிவசிவ என்ன சிவகதிதானே அருள் கரும்பே கற்பகமே உடல் உயிரே உயிருக்குள் உணரே உணருக்குள் ஒளியே அடல்விடையார் ஒட்டியார் இடமுண்ட அருமருந்தே மடல்வில் ஞான மலரே வடிவரே மாணிக்கமே தொடுக்கும் கடவுள் பழம்பாடும் தொடையின் பயனே நரைபெடுத்த திருந்தின் தமிழ் உலகும் நச்சுவையை அகந்த கிழங்கு அகந்தெடுக்கும் தொழுமர் உலர்கோர் கேட்டு விளக்கு வலசுமையை இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எதிரங்க உடுக்கும் பூணம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்திலே அளவுக எழுதி பார்த்திருக்கும் உயிரையுமே மதுகரமாய் மணக்கும் புலர்கால் ஏந்து மேல வஞ்சி கொடியே வருகவே வருவே மலையத்து வசம் பெற்ற பெருவாழ்வு வருவே. இது மீனாட்சி பிள்ளை தமிழ் பாட்டு, குமரகுருபர் எழுதின பாட்டு. விழிக்கு துணை மலர் மென்பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயோரமே. இது வந்து கந்தர் அலங்காரம். அந்த பாட்டு எப்போதும் நீங்க கோயிலுக்கு வரும்போது அந்த நால்வர் இருப்பாங்க, நால்வருக்கு பாட்டு நீங்க எப்போதான் அந்த பாட்டை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நால்வர் வந்து நீங்க போன்ல பாடலாம். போலியோர்கோன் வெப்பொழித்த புகழியோர்கோன் கலர் போட்டி ஆலிமிசை கல்விடத்தில் அனந்தபுரா நதி போட்டி வாலித்திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போட்டி ஊழிமணி திருவாத ஊர திருத்தால் போட்டி. இதுதான் இந்த நால்வருடைய பாட்டது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசி துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் புதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவா கட்சியாகும் என பட்டினசாமியோட பாட்டு. அருமையும் பெருமையும் மிக்க சிவராத்திரி மகா சிவராத்திரி விழாவுக்கு வருவதற்கும் ஆன்மீக பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, சிவ தொண்டர்களே, நண்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேள்வினா, சிவன் என்ன பெரியார்? சிவன் என்ன பெரியார்? விஷ்ணு என்ன பெரியார்? பிரம்மா என்ன பெரியார்? சிவன் என்ன பெரியார்? என்ன பெரியார்? திருநீர். விஷ்ணு சிவன் என்ன பெரியார்? அபிஷேக பெரியார். விஷ்ணு என்ன பெரியார்? அலங்கார பெரியார். சிவன் அபிஷேக பெரியார், விஷ்ணு அலங்கார பெரியார், பிரம்மா ரசனை பெரியார், மனிதன் ஆசை பெரியார். எதை பார்த்தாலும் ஆசைப்படுவான் மனிதன், அதால மனிதன் ஆசை பெரியார். சிவனுக்கு பிடித்த இலை எது? விஸ்வம் வில்வம். நீங்க சொன்னதான் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரியக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா மனசுல பதிவாகும். சிவனுக்கு பிடிச்சது எது? வில்வம். அந்த வில்வத்துல லட்சுமி இருக்குது. அதால சிவராத்திரியில ஒரு வில்வை ஏதாவது நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும். சிவனுக்கு பிடித்தது வில்வம், விஷ்ணுவுக்கு பிடித்தது துளசி. விஷ்ணுவுக்கு பிடித்தது துளசி. அம்மனுக்கு பிடிச்சது வேப்பிலை. விநாயகருக்கு பிடிச்சது அருகம்புல். முருகனுக்கு பிடிச்சது கடம்ப மலர். மனிதனுக்கு பிடிச்சது ஆசமலர். மனிதன் பிடிச்சா அம்மனுக்கு பிடிச்சதுன்னா வேப்பிலை, மனிதனுக்கு பிடிச்சது கருவேப்பிலை. முதல்ல நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எனக்கு முன்னே எங்க ஐயா குருநாதர் அவர் பேசினார்ல, எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னார்.
இந்த அதாவது இந்த சிவராத்திரி நேரத்தில் மட்டும் சிவ சிந்தனையும் இருக்கணும், சிவனோட தொடர்பு இருக்கணும், சிவநாமம் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து என்னன்னா இது போல சிவபிராணம், திருவாசகம், தேவாரம் இது போல இந்த விஷயங்களை நீங்க கேட்கணும். இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்கள, கோயில்னா என்ன, கோயில்னா என்ன, ஆலயம்னா என்ன, சன்னதினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கோயில்னா என்ன, இறைவன் இருக்கோனா இறைவன், இல்லைன்னா வீடு. இறைவன் இருக்கிற வீட்டுக்கு கோயில். அதுக்குதான் வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இல்லத்தரசி, இல்லத்தை ஆளக்கூடியவள். மனையாள் என்ற என்ன அர்த்தம், மனையாள்னா என்ன அர்த்தம், மனையை ஆளக்கூடியவள் என்பது அர்த்தம். கோ என்றால் இறைவன், இறைவன் இருக்கிற வீடு கோயில். அது இந்த இல் போனோம், நாங்கள் ஒரு படம் பண்ணோம் கோயில் வீ போட்டாங்க, சிம்பு படம். அப்ப கோயில் என்றால் இறைவன் இருக்கிற இடத்து கோ இறைவன், இல் என்றால் அவர் இருக்கிற இடம் கோயில். ஆலயம் என்றால் என்ன, ஆ என்றால் பசு. ரமண சார் சொன்னாங்கல்ல, ஆ என்றால் பசு, அதாவது ஆவின் பால். ஆவின் பால் நிறைய பேர் ஆவின் பால் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அது சூடா இருக்கும்போது ஊட்டும் போது ஆவி வர்றதால அது ஆவின் பால் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பசு, பசுனா தமிழ்ல உயிர். தமிழ்ல எது பசுனா என்ன, தமிழ்ல உயிர்னு அர்த்தம். லயம் என்றால் ஒடுங்கி போறது. அந்த பாட்டை கேட்டு அப்படியே லைஃப் மேம்படுத்துறா சொல்றாங்களே. அப்ப கோயில்ல வந்து முருகா, சிவசிவா, ஐயப்பா இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லும் போதா உடனே நம்மளோட ஆத்மா அந்த லயம் ஆகுறதால ஆ லயம், ஆ லயம், ஆலம் என்ற பேர் வந்தது. இப்ப சன்னதி என்ற பேர் எப்படி வரும், சன்னதினா எந்த பாகுபாடு, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கிற எந்த பாகுபாடு இல்லாம உள்ள வரணும். அதனால்தான் கோயிலுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல கோயிலுக்குள்ள வரும்போது அந்த கோயிலுடைய படி முதல்ல மெரிக்கூடாது. அந்த கோயில் படியை மெரிக்கிறது முன்னே முதல்ல சிவபெருமான கையெடுத்து தலைமையில் கும்பிட்டு அது பிறகு அந்த படியை தாண்டி தான் போகணும். அந்த படியை தாண்டி போட்டு நாங்கள் என்ன இருக்குதாங்க, அங்க ஒரு கல் இருக்குது. அதுதான் என்ன இருக்கு, பலிபீடம். பலிபீடம் என்ன, ஆடு மாடல வெட்டி கொடுக்குறா. பலினா பலிபீடம்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணத்தை அங்கே பலி கொடுக்கணும். காமம், புரோதம், லோகம், கோபம், மதம், மாத்திரை இது போல எண்ணங்களை கூப்பிட்டு அந்த பலிமரத்துக்கு, அந்த பலிபீடத்து பக்கத்துல ஒரு கொடிமரம் இருக்கும். அப்ப என்ன நான் கொடிமரத்தை எப்படி பார்ப்பீங்க, கீழ் நோக்கி பார்ப்பீங்களா, மேல் நோக்கி பார்ப்பீங்களா, மேல் நோக்கி பார்க்கணும். அப்ப நம்மளுடைய எண்ணம் உயர்ந்து நோக்கி உள்ள போகணும். புரியுங்களா? அந்த கொடிமரத்துக்கு 32 வட்டம் இருக்கும். அந்த கொடிமரம் தான் நம்மளுடைய முதுகு தண்டு. அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்குது, நந்தி, பசு இருக்குது. எதற்கு என்ன யாரு இருக்கிறா, இறைவன், பதி. இப்ப நாம எப்படி இருக்குன்னா, இந்த பசு எப்போதும் இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். இறைவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற பசு பின்னாடி இருந்த பாசம், அந்த கல் இருக்கிற பாசம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும், உலகப்பட்டுல இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகப்பட்டுல இழுக்க என்ன ஆகுனா நம்ம இறைவனை நாடி போக முடியாது. உலகப்பட்டு வேணும், அந்த உலகப்பட்டு நிலையற்றது. உண்மையான பட்டு இறைவனை வணங்குறது உண்மையான பட்டு, சிவபெருமான் திருவடியை வணங்குறது உண்மையான பட்டு. அப்ப இந்த இறைப்பட்டு அந்த உலகப்பட்டு நம்மளை இழுக்கும் போது என்ன ஆகுனா, அந்த பட்டிலேயே நாம இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பட்டில் இருக்கும்போது என்ன ஆகுனா இறை எண்ணங்கள் நமக்கு வராது. அப்ப அந்த பட்டில இருந்து நம்ம கொஞ்சம் நீங்கணும்னு வச்சுங்க, அதுல கொஞ்சம் விடுபட்டா இந்த பசு என்ன பண்ணும், அது வந்து விடுபட்டு அது நேரம் ஓடி யாருகிட்ட போகுது, சிவன் கிட்ட போகும். அங்க இருந்து பதிகிட்ட போகணும். அப்ப அது பதிகிட்ட போனா அவருக்கு என்ன பேரு, பசு பதிகிட்ட போனா என்ன பேரு, இப்பதான் சொன்னார்ல ரமண சார் சொன்னார்ல, பசு பதிகிட்ட போனா பசுப்பதி. புரியுங்களா, பசுப்பதி. புரியுங்களா? அப்ப நம்ம பாசத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால வள்ளுவர் சொல்றாரு, பற்றுக பற்றத்தான் பற்றினை, பற்றுக பட்டு விடுதற்கு. பற்றுக பற்றத்தான் பற்றினை, பற்றுக இறைவனுடைய திருவடியை பற்றுக. அவன் பற்றத்துவன், அவன் திருவடியை பற்றிட்டா நீ என்ன நினைக்கிறியோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எதுனா சொல்றேன்னா, அது பிறகு என்ன பண்ணா, அந்த நந்தி கிட்ட போது அவர்கிட்ட நம்ம பர்மிஷன், அவர்கிட்ட நம்ம உள்ள போட்டு ஒரு பர்மிஷன் வாங்கிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா விநாயகர்கிட்ட போயிட்டு வணங்கணும். விநாயகர் என்ன வணங்குவீங்க, எப்படி விநாயகர் பாட்டி யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க. ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்த இளம்பரை போல ஏற்றினே, நந்தி மகனனை, யான குழந்தனை, பொந்தியில் வைத்தனை போட்டுகின்றேனே.
வாக்குண்டா நல்ல மனம் உண்டா மாமலரா நோக்கு உண்டா வேணி நுடுங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை என்பாலும் தப்பாம சார்வா தனக்கு அல்லல் போம் வல்லுனை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமும் அருணை கோபுரத்து மேலும் கணபதி கைத்தோழன். ஏதாவது ஒரு பாட்டு பாடணும். நம்ம பாடலுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடணும். நம்ம ஏன் பண்ணல? முதல்ல விநாயகன்னா என்ன அர்த்தம்? விநாயகன்னா என்ன அர்த்தம்? விநாயகனா ஆனமுகத்தோடு இருக்கிறாரு, அதனால விநாயகன். விநாயகன்னா விண் மண் இரண்டுக்கு நாயகன் விநாயகன். விநாயகனே வெல்வனையை தீர்க்க வாழ்வார். விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாயகன், விண்ணுக்கு மண்ணுக்கு நாயகன். அப்ப அவர்கிட்ட என்ன இருக்குது? அவர்கிட்ட அவரோட வாகனம் என்ன? காலமப்பா புலவர் சொல்லுவார். எப்படி சொல்றாருன்னா, மாப்பார் மலுவம் மூப்பார் மலுவம் முராரி திரு சக்கரமும் பாப்பான் கதையும் பதிப்போச்சு. ஐயோ வலிமை நின்று மும்மரத்து வாரணத்தை எலி இழுத்து போகுது பாருன்ற. புரியுதுங்களா? என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல, அதாவது மூப்பார் மலுவனா சிவபெருமான மனு பயந்து ஓடிட்டான். முராரி திரு சக்கரம் திருமால் கிட்ட சக்கரம் இல்ல, அது ஓடி போச்சான் பயந்துருக்கு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, பெருமாள் கிட்ட அந்த தண்டை இல்ல தண்டம், அது பயந்து ஓடிச்சான். ஏன் பயந்துச்சுன்னா, இவ்வளவு பேர் ஏனைய ஒரு சுண்டலி இழுத்துட்டு போறதை பார்த்துட்டு எல்லாம் பயந்து ஓடி போச்சான். இது காலமர் புலவருடைய பாட்டு. தமிழ்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ் நல்லா படிக்கணும். ஏன் தமிழை படிக்க சொல்றது? தமிழை நம்ம ஏன் படிக்க சொல்லணும்? படிக்க சொல்றது காரணம்னா, உன்னோட தாய்மொழி அது. மற்ற மொழிகள் நினைக்கிறீங்களா, நீ கத்துக்கிற மொழி. இது கருவுல இருந்து வந்த மொழி. அது நம்ம தெரியுமா, தெருவில் போய் கத்துக்கிட்ட முடியாது. அதனால நீ தாய்மொழியை படிக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப தமிழ்ல அம்மானா என்ன அர்த்தம்? உடனே நீங்க சொல்லுங்க அம்மானா அதுக்கு தாய். அப்புறம் இன்னொரு என்ன சொல்லுவீங்க? மாதா. அப்புறம் அன்னை. அம்மானா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம குழந்தைங்களாம் அம்மா அம்மான்னு கூட்டத்தில் இப்போ டாடி டாடின்னு கூப்பிடுங்க. அப்புறம் மம்மி மம்மின்னு. மம்மின்னா செத்து போன பாடி, செத்து போன பாடிமா செத்து போன பாடின்னு சொல்லிட்டு இருக்குது. புறங்களா? ஊரும் சதமில்லை, உட்டாரும் சதமில்லை, உற்றுப்பட்ட பேரும் சதமில்லை, பெண்டிரும் சதமில்லை, சீரும் சதமில்லை, செல்வமும் சதமில்லை, இஜகத்தில் யாரும் சதமில்லை, நின்றால் சதம் கட்சியாக பட்டிருந்தார் எங்க. அப்ப அம்மானா என்ன? நீ நல்லா புரிஞ்சுங்க. அம்மானா என்ன சொல்லுங்க. அம்மானா என்ன? நம்ம இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அம்மானா என்ன? ஆ என்பது உயிர் எழுத்து, இம் என்பது மெய் எழுத்து, பா என்பது உயிர் மெய்த்து. உயிர் மெய் இதோட சேர்ந்து வந்ததால அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்தால அம்மா. அது பேர் என்ன? மெல்லினம். அப்பானா என்ன அர்த்தம்? அப்பானா என்ன? ஆ என்பது உயிர் எழுத்து, இப் என்பது மெய் எழுத்து, பா என்பது உயிர் மெய் எழுத்து. அது என்னன்னா வல்லினம். இப்ப மூணாவது இணையினா இருக்குது. மெல்லினம், வல்லினம், இடையினம். இடையினம் யாரு? இடையினம் யாரு? நான் ஷூட்டிங் போனேன்னா ஃபைட் மாஸ்டர் இருப்பாங்க, டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க. உடனே கூட்டு மாஸ்டர் கூட்டுங்க 2 மாதம் இருக்கும். மாஸ்டர் கூட்டுங்க ஃபைட் மாஸ்டர் கூப்பிடுங்க அப்படின்னா ஃபைட் மாஸ்டர் இருந்தார். டான்ஸ் மாஸ்டர் கூட டான்ஸ் மாஸ்டர் இப்படி கூப்பிடாங்க. தமிழில் சொல்லுங்க வல்லின மாஸ்டர், மெல்லின மாஸ்டர்னு சொல்லுங்க. டான்ஸ் மாஸ்டர் மெல்லினம், நான் வல்லினம். அப்போ இடையினம் யாரு? இடையினம் நாம தான். குழந்தைகளா இருக்கும் போது அம்மா இடையில வச்சு நம்மள அவன் சந்தோஷப்பட்டால அதனால நம்ம இடையணும். அதனால தான் உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் முதல்ல பேசுறது தமிழ் தான் பேசுவோம். இதுங்க ஏற்றுவீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா? அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறகுது, லண்டனில் பிறகுது, ஜப்பானில் பிறகுது ஒரு குழந்தை. நல்லா பாருங்க. அமெரிக்காவில் ஜப்பானில் பிறந்த போல முதல்ல எந்த மொழி பேசாது? எந்த மொழி பேசும் சொல்லுங்க? எந்த மொழி பேசும்? தமிழ் தான் பேசும். நீ நினைக்கலாம் எப்படி பேசுறீங்களா? அது வாங்கிட்ட சாப்பாடு எடுத்து போய் எப்படி தான் இருக்கும்? ஆ சாப்பிடல அடிச்சுப்பாருங்களா? ஆனா அப்ப ஆ என்ற எழுத்து தான் முதல்ல உச்சரிப்பாகும். ஆனா வாய் ஓப்பன் ஆகும். புரியுங்களா? ஊனா வாய் கூம்பும், இம்முனா உள்ள மடங்கும். இது தமிழ்ல தான். அகர உகர மகரம். அப்ப பிச்சைக்காரனுக்கு தெரிஞ்சுங்க. அம்மா தாயே சொன்னதான் பிச்சை போடுவோம். ஆனா மம்மி டாடி சொன்ன யாராவது பிச்சை போடுவாங்களா? அம்மா என்ற வார்த்தை அது இன்னொரு பேரு தாய். எனக்கு தாயாகி என்னை இங்கே இட்டு தனக்கு தாய் நாடி சென்றார். தனக்கு தாய் அறிவானால் தாய் 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 என அளித்த உலகு. நீண்ட பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்ப சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விஷயம் சொல்றீங்களா? நீங்க இது ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
இப்போ 63 நாயன்மார்கள் இருக்கிறார் இல்லையா? அந்த 63 நாயன்மார் பேர் யாராவது உங்களுக்கு தெரியுமா? அந்த 63 நாயன்மார் பேரை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா, முன்ன பின்ன கூட கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் பரிசு. நீங்க பட்டியத்தார் படம் இருக்குது, அது உங்களுக்கு கொடுப்பேன். 63 நாயன்மார்கள் பேரு. அந்த 63 நாயன்மார்கள் வரலாறு எழுதுறதா சேர்க்கலாம். அதுக்குதான் பெரிய புராணம். பெரிய புராணம் இல்ல, பெரிய புராணம். சேர்க்கரிய செய்த பெரிய, சேர்க்கரிய செய்யாத சிறிய. அந்த 63 நாயன்மார் பேர் உங்களுக்கு சொல்லுங்க. அடுத்தது ஆயக்கலை 64 64 கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இல்ல சார், நாங்கள் ஒரே ஒரு கலை தான் சார் கேள்விப்பட்டுக்கிறோம். அது என்ன கலை? எச்சக்கலை. நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் வில்லன் கேரக்டர். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பையன் இட்டு வந்தாங்க, என்கிட்ட துரோகம் பண்ணிட்டு போயிடும். அவனை புத்திக்கிட்டே, என் கூட இருந்து ஏன் உப்பை சாப்பிட்டு எனக்கு துரோகம் பண்றியா? உன்னை என்ன பண்ணேன்னு நான் சொன்னேன் டைரக்டர், இதெல்லாம் பழைய கதை பழசா இருக்குது, புதுசாக சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. என்னம்மா அதை சொன்னான்? என்ன சொன்னேன், என் பக்கத்தில் உட்காரணும், தம்பி கலை எத்தனைட்டான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது சாமிங்க. அப்படியா? கலைகள் 64. இப்போ புதுசாக ஒரு கலை உற்பத்தி ஆகி தெரியுமா? அது என்ன சாமி, என்ன ஐயான்னு கேட்டான். அதுதான்டா எச்சக்கலைன்னு சொல்லி ஒரு உணவு வச்சா அப்படி போய் விழுவான். என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் என்ன பேசுறாங்களோ அது சினிமாவில் வரும்போது அது பிரபலமாகும். அன்னைக்கு ரஜினி சார் உள்ள போறாரு, லைட் பாய் சண்டை போட்டு இருக்கிறாங்க. நான் 100 தடவை சொல்றேன், ஒரு தடவை அந்த லைட்டை தூக்க மாட்டான்ட்டு. உடனே போனவர், என்ன சொல்றேன் சார், நான் 100 தடவை சொல்றேன், ஒரு தடவை கூட லைட்டை தூக்க மாட்டேன் சார். அவர் அப்படியே போயிட்டு நம்ம மாத்தினார். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை. எங்க இருந்து லைட் பாய்க்கு எடுத்து வந்தது? எங்க இருந்து நல்ல விஷயங்கள் வருதோ அதை நம்ம ஏற்றுக்கணும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கலாம். மகாபாரதம் என்பது மண்ணாசையால் வந்தது மகாபாரதம். மண்ணாசையால் வந்தது மகாபாரதம். இரண்டாவது, ராமாயணம் என்பது என்ன? பெண்ணாசையால் வந்தது. விதி நம்மள ஆட்டி படைக்க ரூல் உருத்தம். அது எதில் வந்தது? சிலப்பதிகாரம். அரசியல் பிழைப்பதற்கு அறமூற்றாக உழைப்பால் பத்தினி உயர்வோர் ஏற்றலன்னு யாரு இளமணிகள் எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, என்னது? நன்றி மறக்கவே கூடாது. அதுதான் கந்த புராணம். நன்றி மறக்க கூடாது. இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களேன். தென்னை மரத்துக்கு எங்க போய் தண்ணி ஊத்துறீங்க? தென்னை மரத்துக்கு அதுல வேர்ல ஊத்துறோம். அதற்கு அது அடியில் ஊற்றுந்தா அது நன்றி கண்ணா தலையிலேருந்து இறங்கி கொடுக்குது. நன்றி ஒருவருக்கு செய்தால் அந்நன்றி என்றும் தரம்பு என வேண்டாம். மீண்டு வளர்த்தங்கின் தாளுண்டு நீர தலையால் தான் தருதலால் ஒரு நன்றி செய்தவருக்கு ஒன்று என்ற புலவரும் சார்ந்தவர் பொறுப்பார். கயவருக்கு 700 நன்றி செய்து ஒரு நன்றி தீதாயிடும் 700 தீதாயிடும். நன்றி வரக்கூடாது. என்ன சொல்றாங்களா? ஆண்முளை அறுத்தோருக்கும் பசுனுடைய மதியை அறுத்தோருக்கும் மாநிலை மகளிர் கற்பு சேர்த்தோருக்கும் ஒரு பெண்ணை கற்பல் செய்தவர்களுக்கும் அதே பிறகு குருவை கொண்ட கொடியவர்களுக்கும் உயிர் உண்டாம். அவங்க எல்லாம் இதுல இருந்து எப்படியே தப்பு இருந்து வழி இருக்குது. இப்போ ஒரு பொண்ணை தப்பு பண்ணிட்டு ஜெயில் போயிட்டு வந்துடலாம்ல. ஆனா நன்றி மறந்தா எந்த நூலில் அதுக்கு விமோசனம் இல்லைன்னு அறநூல் பாடிக்குது. நன்றி மறக்கூடாது. அது நன்றி வேற, உதவி வேற. இப்ப நம்ம நிலவரம் தானம் என்பது வேற, தர்மம் என்பது வேற. தானனா என்ன? தானனா என்ன? தர்மனா என்ன? தானனா என்னங்க? நான் தான தர்மம் பண்றேன். இப்போ ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ ஒருத்தர் வராரு, ஐயா நீங்க நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கு சார், தொழில் பண்றேன், நல்லா இருக்கிறேன், இறைவன் எல்லாம் நல்லா இருக்கிறேன், எங்க அப்பா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல. அதை சொல்றது இல்லை. ஐயா உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கிற, இது ஐஸ் வைக்கிறது தானே. அவர் புண்ணியவான்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் 4 கோலை பண்ணிட்டு 2 கோலை நீ வாங்கிக்கிறியா? இது சும்மா அவர் அவர் சந்தோஷப்படுறதுக்காக சொல்றது. அப்ப ஒரு மனிதனை போய் நீங்க புண்ணியம் சொல்லும் போது ஏன் பெற்றெடுத்த தாய் தந்தை நீ புண்ணியம் ஏன் சொல்றது இல்ல? எந்தை புனிதன் இணையடி சொல்ற பாருங்களேன். எந்தை புனிதன் இணையடி சிந்தை, அதாவது சிந்தை ஞானம் பெறும்போது மன்னவராகவும் வானவராகவும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போற என்ன சொல்றாரு? யாரா இருந்தாலும் இறைவனோட அருள் இல்லாம எதுவும் நடக்காது. நான் இன்னொரு விஷயம் கேளுங்க. இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நம்ம எல்லாம் சொல்லுவோம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நம்ம இல்ல இல்ல சொல்றீங்க. இருக்கிற கடவுள் இருக்கிறாரா என்ன? இல்லைன்னு சொல்றதுக்கு நீ எந்த புத்தகங்களும் படிக்க வேண்டாம். இருக்குன்னு நிறைய புத்தகங்களை படிக்கணும். ஏன்னா உதாரணம் கொடுக்கணும். இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன்.
இப்போ அண்ணா உங்களுக்கு அப்பா இருக்கிறாரா? ஆ இல்லை. இப்போ எனக்கு அப்பா இல்லை. வேறு உங்கள் அப்பா இருக்கிறாரா? உங்கள் அப்பா இல்லையா? இப்போ நல்ல பிறகு இல்லையா? இருந்தார் இல்லை இல்லை அதானே. அப்போ இல்லைன்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா இன்சிலாம் போட்டு எழுதிக்கிட்டு நான் கேட்குறது பதில் சொல்லுங்க சார். அவர் இல்லைன்னா எஞ்சில் அப்பா செத்து நான் எஞ்சில் எடுத்துட்டு இருக்கணும்ல. ரோடு பிறந்தவங்க யார் பொறுப்புன்னு கேட்டுவான்ல. அவர் இருந்தாரு. ஒரு காலகட்டம் வரும்போது அந்த வடிவம் போயிடுச்சு. அந்த வடிவத்தில் நீ இருக்கிற குழந்தை இருக்கு. நல்ல பொருங்க இல்லை. நீ எப்படி சொல்றீங்க? இப்ப இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் புரியுங்களா? கடவுள் இல்லைன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? நத்திங் இல்லையா? அதுலயே இருக்குது நத்திங், நோத்திங். அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க. கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்னா உதாரணத்துக்கு சொல்றாங்களா? கடவுளை பற்றி பாருங்க, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் கடவுள் கோயிலுக்குள்ளே இருப்பாங்க சார். உண்மையா உண்மை இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்றது எங்க இருக்கிறாங்க புரியுங்களா? இந்த கடவுள் என்று சில பேர் சொல்லுவாங்க, கடவுளை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்கணும். நீ உள்ளுக்குள்ள எப்படி பார்ப்ப? உள்ள ஒரு பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வல்லல் பிறனுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனையும் காணாமணி இலக்கு. இப்ப உள்ளுக்குள்ள நீ எப்படி பார்ப்ப? பார்க்கவே முடியாது. ஏன்னா நீ ஊரை சுத்தி கடை வாங்கியிருப்பில்ல. கடத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? லோன். நீ நிறைய வாங்கிட்டா அலோன். கடன் வாங்கலாம். நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருந்தா, உடம்பு எப்போ நல்லா இருக்கும் போதோ, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதோ கோயிலுக்கு வரணும். அதாவது பெரியவங்க சொன்னாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன் சொல்றது? அப்ப கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நீங்க எத்தனை இடங்களே போறீங்க சார், பல ஊருக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. அந்த கோயிலுக்கு வந்த பிறகு சொல்றீங்க போனா மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குதுன்னா, அந்த கோயில் உள்ள வந்த பிறகு மனசு நிம்மதியாவது காரணம் உள்ள இருக்கிற நெகட்டிவ்ல வெளியே போகும்போது அது உடனே பாஸ் ஆகும், மன நல்லா ஆகும். அப்ப கோயிலுக்குள்ள வரணும் நம்ம. அப்ப என்ன ஆகுனா, நம்மளுடைய இதுல வந்து பெரிய புராணம் நான் சொன்ன பெரிய புராணம், நம்மளுடைய வலது கண் பெரிய புராணம், இடது கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கண்ட புராணம். கந்த புராணம் என்பது அதாவது வந்து பல லட்சத்துல 1 லட்சம் ஸ்லோகம் கச்சேபுரால எழுதப்பட்டது. முருகர் எப்படி இருக்கிறார்? அருவமாய் உருவமாகி அனாதியாய் பலவாய் உண்டார், பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக, கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் ஆங்கு வந்து உதித்தன உலகம் உயவே. உதித்தன உலகம் உயவே 3 ஏன் போட்டாரு? முருகனா என்ன அர்த்தம்? அழகு, இளமை, வளமை அப்படி அர்த்தம். இம் பிளஸ் ஊ, இம் பிளஸ் ஊனா மூ, இம் பிளஸ் ஊ பூ, இம் பிளஸ் ஊ ரூ. அப்ப முருகு 3 உலகம் உயவே. எப்படி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாக, கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் ஆங்கு வந்து உதித்தன உலகம் உயவே. சில பேர் சொல்றாங்க, மெத்த படிச்சவங்க பேசுறாங்க. சில பேர் என்னன்னா, இந்த காசு கொடுத்தா இது வேணும் பேசுவாங்க நினைக்கிறேன். முருகன் வேற சுப்பிரமணியன் வேற. ஏங்க முருகன் வேற சுப்பிரமணியன். குமர குருபரு முருக சரவண குக சண்முக கரிசுரகான உலக சிவசித சுவைய நவமன குரவன் அருள் குருமணி என்று அமுது இமய திமுக நெடுகடல் அணுதினம் உணர்வதன் அம்மலை அடியவர் கொடிய வினை கூட அவையும் முழுகுடல் அறியாய் குமர எழுகட உலக முடிப்பட திசைகள் பொடிப்பட வரும் சூழல் சிகர முடிவுடன் புள்ளியில் விழும் உயிர் திரைக்கூட அமைப்போர் மயில்விழா நம்மனை உயிர்கொள்ளும் நாளினும் கலும் நதிக்கொள்ளும் தடையின குருநாள் நல்லினம் பெருமலை மருவி அமர்ந்தவர் நவிலும் மறைப்புகள் பெருமாள். இது போல பாட்டுகள் கேட்டுருக்குமா? இது திருப்புகள். வீட்டில் போய் திருப்புகள் இருக்கணும், தேவாரம் இருக்கணும், திருவாசகம் இருக்கணும். இப்போ யார் நீங்க சொல்லுங்க? 500 ரூபாய் பர்ஸு, 63 நாயன்மார் பேர் சொல்லுங்க. 63 நாயன்மார் பேர் சொல்லுங்க சார். 63 நாயன்மார் பேர் சொல்றப்ப கேளுங்க. முதல்ல தான் அப்படியே வரிசை நீங்க இல்லைங்க. திரு நீலகண்ட நாயனார், ஏற்பகை நாயனார், இளையான் குடிமாற நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், விரல் மிண்ட நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், விரல் மிண்ட நாயனார், எரிபத்த நாயனார், ஏனாதி நாயனார், கண்ணப்ப நாயனார், குங்கிலிய கலிய நாயனார், கண்ணப்ப நாயனார், குங்கிலிய கலிய நாயனார், மானாக்கஞ்சார நாயனார், அறிவாட்டாய நாயனார், ஆனாய நாயனார், மூர்த்தி நாயனார், முருக நாயனார், உத்தர பசுபதி நாயனார்,
திருநாளை போவார் நாயனார் திருவுறுப்பு தொண்ட நாயனார், திருநாளை போவார் நாயனார் திருவுறுப்பு தொண்ட நாயனார் சண்டேஸ்வர நாயனார், திருநாவுக்கரசு நாயனார் குலசிறை நாயனார் பெருமிழை குறும்ப நாயனார், காரைக்கால் அம்மையார் அப்பூதி அடிகள் நீலநக்க நாயனார் நம்பி அடிகள் நாயனார், திருஞான சம்பந்த நாயனார் ஏற்பொன் கலிகம்ப நாயனார், திருமூலர் நாயனார் தண்டியடிகள் நாயனார் மூக்க நாயனார் சோமாசு மாற நாயனார், சாக்கிய நாயனார் சிறப்புள்ளி நாயனார் சிறுதொண்ட நாயனார் சேரமான் பெருமான் நாயனார் கூட்டுவ நாயனார் கனநாயனார் புகழ்சோழ நாயனார் நரசிங்க முனையறிய நாயனார் அதிபத்த நாயனார் கலிகம்ப நாயனார் கலிய நாயனார் சக்தி நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் கடம்புள்ள நாயனார் காரி நாயனார் நெடுமாற நாயனார் வாயலார் நாயனார் முனை அடுவார் நாயனார் இடங்களி நாயனார் செருத்துணை நாயனார் பெருத்துணை நாயனார் வாயலார் நாயனார் தோற்றுளி நாயனார் பூசலார் நாயனார் மங்கையர் கரசியர் நேச நாயனார் கோச்சங்க சோழ நாயனார் திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் சடைய நாயனார் இசை நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார். இதுதான் 63. என்னைக்காவது கேட்டுருப்பீங்களா? இதுக்கு பிறகு ஒரு 9 தொகையடியார்கள் வரும். இந்த 63 9 72 63 9 72 வருது இல்லைங்களா? அந்த தொகையடியார் யாரு? பக்தராய் பணிவார்கள் அடியாருக்கு அடியன், பரமனையே பாடுவார் அடியாருக்கு அடியன், சித்தத்தை சுயம்பாடு வைத்தாருக்கு அடியன், திருவாரூர் பிறந்தார் அடியாருக்கு அடியன், முப்பொழுதும் திருமேனி தீண்டுவாருக்கு அடியன், முழுமீனும் பூசிய முனிவருக்கு அடியன், அப்பாலும் அடிசார்ந்த அடியாருக்கு அடியன், ஆரூரன் அம்மானுக்காக. இதை வச்சுதான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. இந்த பெரிய புராணத்தை எழுதும் போது முதல்ல பெரிய புராணத்துக்கு மூல காரணமா இருந்தது சுந்தரர். சுந்தரர் யாரு? சுந்தரர் யாரு? சிவபெருமானுடைய நிழல் சுந்தரர். நமக்கு யார் சுந்தரர்? நம்ம திருவத்தூர்காரங்க இல்லை. நமக்கு யார் சுந்தரர்? சுந்தரர் வேற பண்ணிட்டார் வேற. நமக்கு யார் சுந்தரர்? சம்பந்திக்க நம்ம ஊர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சங்கிலி நாச்சார. நம்ம ஊர் பொண்ணு சங்கிலி நாச்சார கல்யாணம் பண்ணாரு. முதல்ல பறவை நாச்சார கல்யாணம் பண்ணாரு. ரெண்டாவது சங்கிலி நாச்சார கல்யாணம் பண்ணிட்டு அந்த நமக்கு டிபி கொடுத்து போனாரு. காலை வச்சாரு, கண் பார்வை போச்சு. காலை வச்சாரு, காலடி போயிட்டு கண் போனதெல்லாம் போச்சு. அது போல ஒவ்வொரு ஊரா போய் கண்ணுக்காக வேண்டாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக என்ன போய் சொல்றேன்னா, முதல்ல இந்த உடம்பை பாதுகாக்கணும். இந்த உடம்பை நம்ம பாதுகாக்கணும். ஏன் உடம்பை பாதுகாக்கணும்? உடம்பு இல்லைன்னு வச்சுக்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சில பேர் சொல்றாங்க, நான் 50 வயசுல போய் இறைவனை பார்க்கணும், ஐயா கோயிலுக்கு போகணும் அப்படின்னா. நல்லா புரிஞ்சுக்க. அதாவது காசை கொடுத்த அதை காசு பார்த்த மனிதன் கடவுளை பார்க்கறதில்லை. இறையை தேடும் மனிதன் இறைவனை தேடுவதில்லை. நல்ல பாருங்க, பணத்தை பார்த்த மனிதன் பகவானை பார்க்கறதில்லை. இன்னைக்கு முக்கியமா எல்லாருக்கும் பணம் தான் காரணம். என்ன? காச நோயை விட காசு நோய் தான் அதிகமா இருக்கு. நான் சொல்ல பட்டிதான் சொல்றாரு, பிணமாக விட்ட பெருங்காயம் என்று பணத்தாசையாலே பதிலிருந்து கேட்டேன்னு. பொருள் வேணும். எந்த பொருள் நீங்க சம்பாதிக்கிறீங்களோ அந்த பொருள் அனுபவிக்கிறது உடம்பு இருக்கும். நீங்க சம்பாதிச்ச பொருள் யாரோ அனுபவிக்கிறாங்க, அந்த பொருளை அது பணம், அந்த பொருள் மதிப்பீங்க. புரியுங்களா? நீங்க சம்பாதிச்ச பொருளை நீங்க அனுபவிச்சா அதுக்கு பணம். நீங்க அந்த பணத்தை நீங்க பாருங்களா, பணம் இருந்தா பணம் இருந்தா எல்லாம் சாதிக்கிறாங்க முடியாது. பணம் வரதான் அன்புக்கு மாறுபட்டுடும், உறவு மாறிடுங்க. பணம் வரும்போது தான் இப்போ நான் நிறைய பணம் சேர்த்து வச்சேன், எப்போ இது பெருசு போட்டு கலந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். பணம் வாழ்க்கை தேவை. பொருள் இல்லாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை, மருவிய கீர்த்தி இல்லை, கருமை இல்லை, கருதிய கருமை இல்லை. இதை பொருள் இல்லாருக்கு புண்ணியம் இல்லை, மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தன் பெருமை இல்லை, கதிபெரும் வழி இல்லை, பெருநிலத்தில் சஞ்சார பிரமாய் திரிவாரு அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை. பாருங்களா, பொருளத்தார் பூப்பார். பொருள் என்ன? அதாவது பணம் 3 வழியில் வரும். என்னென்ன வழியில் வரும்? 1 உழைப்பால் வரும், 2 அறிவால் வரும், 3 நட்பால் வரும். நீங்க நட்பால் பணம் வருமா? நட்பால் வந்துதான் குசேலர் வரல. கண்ணங்கிட்ட போயிட்டா அவளை எடுத்து சாப்பிட்டார்ல, பரவாயில்ல ஆகிட்டார்ல.
வைரத்தில் எப்படி குசேலர் இருந்தாரோ சைவத்தில் வந்து குபேரன். குபேரன் யாரு? சிவபெருமான். குபேரன் யாரு? பட்டினத்தார் தான் குபேரன். பட்டினத்தார் தான் குபேரன் வர்றாரு. ஒரு விஷயம் நான் சொல்ல பாருங்களேன். இப்ப ஞான சம்பந்தம் எதுல போய் ஐக்கியம் ஆறாரு? பஞ்சபூதங்கள் எத்தனை சொல்லுங்க. பஞ்சபூதங்கள் எத்தனை? 5. என்னென்ன சொல்லுங்க? நீர், நிலம், காற்று, ஆகாயம் இல்லையா? நெருப்பு. இந்த 5 பஞ்சபூதங்கள்ல இந்த 5 பஞ்சபூதங்கள 5 பேர் போய் ஐக்கியம் ஆயிக்கிறாங்க. இந்த 5 பதங்கள்ல நெருப்புல ஐக்கியமானவர் யாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்ந்து ஓதுவாத்தம்மை நன்னறி உப்பது வேற நான்கிலும் மெய்ப்பொருளாவது 4 நாம நமச்சிவாயன்னு பாட்டு பாடி கல்யாணத்தில் அத்தியில் கூட்டு போயிட்டு ஜோதியில் ஐக்கியமானார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் பாருங்களேன், பார்வதி பால் கொடுத்தா அந்த பால் பார்த்து ஞான பால், பரஞானம் அபரஞானம் ரெண்டும் சேர்ந்து பால். அந்த பாலை குடிச்சத அது ஞான பாட்டு பாடுது. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க டப்பா பாலை குடிச்சிட்டு டப்பா குத்து பாட்டு பாடிக்கணும். நேற்று ராத்திரி எம்மா இப்படி பாடிக்கணும். அப்ப என்ன? பரஞானம் அபரஞானம். இன்னொரு விஷயம் சொல்றேன், படிச்ச அறிவு வருமா? படிச்ச அறிவு வருமா? பள்ளிக்கூடம் போன படிச்ச அறிவு வருமா? சார் இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். வருதுன்னா நம்ம கிட்ட போயிட்டு அர்த்தம் சார். உங்க வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க சார் 2 நாளைக்கு. எத்தனை நாளைக்கு இருப்பாங்க சார்? ஒரு 3 நாள் இருந்து போயிடுவாங்கல்ல சார். செல்வம் வருதுன்னு சொன்னா வர செல்வம் போயிட்டு இருந்தாலும் அது வருது போயிட்டு இருக்கும். கல்வி வருதுன்னா நம்ம கிட்ட போயிட்டு அர்த்தம் தானே. படித்த அறிவு வராது, அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கும். நம்ம கிட்ட தெரியாது. அதாவது வள்ளுவர் சொல்றாரு, தொட்டனை தூர்க்க மனக்கேடு மாந்தருக்கு கட்டணை தூர அறிவு. அறிவு எப்படிப்பட்ட அறிவா இருக்கணும்? நம்மளோட அறிவு எப்படின்னா காது வேலையை கேட்டு மூலையில் இருக்கிற அறிவா இருக்கு. அதனால அந்த காது வேலையை கேட்டு மூலையில் இருக்கிற அறிவு உலக பற்றலை நோக்கி இருக்குது. அந்த உலக பற்றல் நோக்கி இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம். ஏன்னா இந்த அறிவு நம்ம இதயத்தை போய் தொடர்றது இல்லை, நம்ம ஆன்மாவை தொடர்றது இல்லை. எப்போ இந்த அறிவு ஆன்மாவை போய் தொடுதோ அந்த அறிவு தான் உண்மையான அறிவு. அந்த அறிவு பேரறிவை நாடுது. அத்தனால ஆயப்பைய நென்போல் வாழறிவை நட்டார் கோளாறை நீ சிற்றறிவு. கடவுள் இல்லை இல்லை நீ சொல்ற. எப்படி சொல்ற நீ? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிஏ என்ன அதுக்கு என்ன அர்த்தம் சார்? பிஏ அதோட விரிவாக்கம் என்ன? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். இதெல்லாம் கேட்டு கற்றுக்கணும், ஒரு பெரிய விஷயம் இல்லை. எம்ஏனா அதுக்கு அர்த்தம் என்ன? மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. யூகேஜி எல்கேஜி அதோட விரிவாக்கம் என்ன சார்? சார் பெரிய படிப்பு பிஏ எம்ஏலாம் சொல்றேன். யூகேஜி எல்கேஜி என்ன? அது பெரிய படிப்பே இல்லை. வீட்டில் போய் கத்துக்கிறது. யூகேஜி எல்கேஜி என்ன சார் அர்த்தம்? அப்பர் கிண்டர் கார்டன், லோயர் கிண்டர் கார்டன். சரி சார். ஏடிஎம் அதோட விரிவாக்கம் என்ன சார்? ஏடிஎம் அதோட விரிவாக்கம் என்ன? எனி டைம் மணி. வெரி குட். சொன்னவங்களுக்கு பாராட்டு பண்ணுங்க. எனி டைம் மணினா எனி டைம் மட்டன் வச்சுக்கலாமா? எனி டைம் மணி சொல்லிட்டீங்க, எனி டைம் மட்டன் வச்சுக்கலாமா? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அது ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் எனி டைம் படம் எடுக்க முடியும். சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். ஜிஓடி கார்டு அதோட விரிவாக்கம் என்ன? ஜிஓடி கார்டு அதோட விரிவாக்கம் என்ன சார்? ஜிஓடி கார்டு தமிழ்ல மொழிபெயர்க்கும் கடவுள். தெலுங்குல மொழிபெயர்க்கும் போது அது தேவடு. இந்தியில மொழிபெயர்க்கும் போது அது பகவான். அந்த மொழிக்கு அது மொழிபெயர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஜிஓடி கார்டு ஜிஓடி கார்டு அதோட டெபினேஷன் என்ன? ஜிஓடி கார்டு திருப்பி போட்டு டாக் ஆயிடும். அதான் மனிதனுக்கு அடுத்து நட்டு உள்ளது நாய். சொல்லாம சொல்ல கூடாதா? இல்ல இதை கேட்டு கத்துக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் கேட்கறேங்க, உங்க அப்பா பேரு என்ன? உங்க தாத்தா பேரு என்ன? உங்க தாத்தா பேரு என்ன? உங்க குடும்பத்தில் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்ப எல்லாம் தெரிஞ்சு சொல்ற. அப்ப எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு மதுரையை போயிட்டு திருச்சி போயிட்டு அங்க அட்ரஸ் கேட்டுக்கிட்டு நீ சொல்லு. சில பேர் சொல்றான் கூகுள்ல எது கேட்டாலும் வருமா? ஏட்டா கூகுள்ல எது கேட்டாலும் வரும். 50,000 பணம் கேட்கலாம். அவனுக்கு எது கேட்க வேணும் அது வேண்டிய நோட் பண்ணி வச்சிருப்பான். நான் வந்து கூகுள் போட்டேன் ஷூட்டிங் இங்கே நடக்குது. 25 கிலோமீட்டர் சுத்திட்டு இருக்கிறான் டிரைவர். எதுக்கு கேட்கல சார்? இங்கே தான் சார் நடக்குதுங்க.
அப்ப கூகுள் அதாவது நல்ல புரிஞ்சு இதான் விஞ்ஞான அறிவு. இந்த விஞ்ஞான அறிவு வந்தோடனே இப்ப செல்போன் இருக்குது. நல்ல பொருங்க, செல்போன்ல ஒரு மெமரி கார்டு போட்டு வச்சுக்கலாம், இருக்குதா இல்லையா? ஆனா நம்ம தொடர்பு எதாவது போடுறோம், மெமரி கார்டுல இல்ல. நம்ம எதாவது தொடர்பு போடுறோம், சிம் கார்டுல. இவ்வளோடு சிம் கார்டு இந்த உலகத்தை தொடர்பு கொள்ற அளவுக்கு வந்துச்சு. அது நல்லா புரிஞ்சுங்க. அந்த சிம் கார்டு அந்த கார்டு சிம் கார்டுன்னு பேசுறான். சி என்றால் ஆராய் தத்துவம், சிவனுடைய தத்துவம். சிதம்பரம் நடராஜ ஆராய் தத்துவம். மானாட மறுவாட மதியாட புனலாட மண்ட சிவகாமையாட மறையாட நூலாட மறைகண்ட பிரமனாட போராட வானுலக கூட்டமாட குஞ்சர முடத்தனாட குண்டல இரண்டு மாட தந்தை புனை உடையாட குழந்தை முருகேச நாடு ஞான சம்பந்த ஒரு 18 அட்ட கருமாறாட நரைத்தும்பை அருகாட நம்பி வாகனமாட நாட்டிய பெண்களோட ஈவேல ஈசனை என்னை என்ற பிள்ளைவாள் நடராசனு. அந்த நடராஜ சிலை இருக்குதுங்களா, 5 துணியில் செய்தது. உடுக்கையில இருந்து படைக்கப்படுது. உடுக்கை இப்படி ஒரு கை இருக்கு, அடுத்த கை அது நான் படைச்சதை காக்குறாரு. அடுத்த கையில நெருப்பு இருக்கும், படைச்சு காத்து ஒரு காலகட்டத்தில் அழிக்கிறாரு. இன்னொரு காலை தூக்கி இருப்பாரு. என்ன தெரியல, நீ என் காலை பிடிச்சாத அருளல். இன்னொரு காலம் மாயை என்ற ஒரு அரக்கனை போட்டு மெதிச்சிருப்பாரு. மாயனா உங்களுக்கு தெரியுதா? கல்யாணம் பண்ணும் போதா, நல்ல புரிஞ்ச கல்யாணம் பண்ணும் போதா எந்த வரையில் பண்ணுவாங்க? இது பேர் சின்முத்திரை. இது பேர் என்னது? சின்முத்திரை. இப்படி கை வச்ச என்ன அர்த்தம்? என்ன முத்திரா? இந்திரா காசு சொல்றாங்க. இப்படி கை வச்ச என்ன அர்த்தம்? அபய முத்திரை. இப்ப பெருமாள் பாருங்களா, இப்படி ஒரு கை வச்சிருப்பாரு, இப்படி ஒரு கை வச்சிருப்பாரு. பாத்துருக்கீங்களா திருப்பதியில? ஏன் பக்கத்துல அம்மாவும் இருப்பாங்க. யாரு? அலமேல வாங்க. அவங்க எப்படி கை வச்சிருப்பாங்க? அப்படி கை வச்சிருப்பாங்க. ஏன் இப்படி கை வச்சிருக்காங்க? அவங்களும் ஏன் கை வச்சிருக்காங்க? அவர் சொல்லுவார், நீங்க சொல்றது அந்த சொன்ன மரத்தை கேட்டுக்குவாரு, அப்புறம் மறந்துடுவாரு. நான் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி சொல்லி விட்டுறேன் அப்படின்னு. இப்படி கை வச்ச அபயம் வரதம். இப்படி கை வச்ச என்ன? இப்ப அபயம் இப்படி கை வச்சு என்ன? வரதம், வரம் கொடுக்கிறது. இப்படி கை வச்ச என்ன அர்த்தம்? 60 நாய்மார்களை பாருங்க, ஆஞ்சநேயர் பாருங்க, இப்படி கை வச்சிருப்பார். ஏன்? ஆனாலே செல்வத்து அரம்பேர்கள் தற்சூழ வானால மண்ணரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்க உடனே தொண்டப்படியாளர் சொல்றாரு. எனக்கு இந்த செல்வம் வேணாம். பெருமாளை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு வைகுண்டம் தரையாண்டார். வைகுண்டால வேண்டாம். எனக்கு முன்ன வந்து கோயிந்தம் சொல்லிட்டு இருப்பேன். நான் எப்படி நான் சொல்றது கேட்குமா? நான் திருவேங்கட சொன்னையில அந்த சொன்னையில மீனா போறது, அந்த பக்தர் வரும்போது கோயிந்தா சொன்னா அங்க போய் நான் வெள்ளாட்டிட்டு ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. தேனார் பூந்தோரை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்க விதி உடையனாவன்ற. புரியுதுங்களா? அப்ப அந்த எதிராளிகளை சொல்றதா நல்லா புரிஞ்சுங்களா? கடவுள் என்ற அந்த அர்த்தத்துக்கு என்னன்னா, கடந்து உள் இருப்பவன்னா நல்லா புரியுங்க. ஒரு 50 வயசுக்கு பிறகுதான் அது கடந்து உள்ள இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம உலக வாழ்க்கை பற்றுல இருக்க சார். அதுக்காக உலக வாழ்க்கையில் நீங்க பற்று இருக்கும் போது எது சொல்லணும்? கோயில் வந்தோன்னா நமச்சிவாயில நீங்க சொல்லணும். சிவாய் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்தூலம். அதாவது மாணிக்கவாசகர் எப்படி இருந்தாரு? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இவர் பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவில் யாண்ட குருமணித்தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆய்ந்த அண்டிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேதம் திருத்தாண்ட வேண்ட நடிகழ்க, பிறப்பிற்கும் பின்னத்தின் பெய்கல்கள் வெல்க, பிறந்தாருக்கு சேயும் தம் பூங்கலர் வெல்க, கரம்புவியார் உலமைகள் கோல்கங்கள் வெல்க, சிறம்புவியார் வேண்டுவைக்கும் சீரோன்கள் வெல்க. ஈசனடி போட்டி, எந்த அடி போட்டி, தேசனடி போட்டி, சிவன் சேவடி போட்டி, நேயத்தை நின்ற நிமலனடி போட்டி, மாயா பிறப்பிற்கும் மன்னனடி போட்டி, சீரார் பெரும்புரை நம் தேவனடி போட்டி, ஆரா அமுதம் அருள்மலை போட்டி. சிவன் அவன் சிந்தையில் நின்று அவன் அருளால் அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை விரைமுறை உரைப்புடன் கண்ணுடன் தருணுக்கு தன் கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுக்கு எட்டா எல்லினார் கலரிருந்து விண்ணிருந்து மண்ணிருந்து மிக்கா விளக்கொலியா என்னிருந்து எல்லை இல்லாதானே நீ பிறந்தே பொல்லா விடையை போடுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்லுருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களால் வல்லசுவராகி முடிவராய் தேவராய் செல்லான் இந்த தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறத்திருப்பேன் என்பெருமானே. எவ்வளவு பிறப்பு! இந்த அத்தனை பிறப்பில் இந்த மாநில பிறப்பு சிறந்த பிறப்பு. பிறத்தல் மாநிலாய் பிறத்தல் இருந்து குருடு சேவடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நவித்தல் அறிது. ஞானமும் கல்வியும் நவிந்த காலை
நவீன கால வானவ நாடு வலித்திருக்கும். இந்த பிறகு என்னன்னா பூன் புருடு செவிடு நீங்கி பிறக்கணும் அப்படின்ற அவையார். அதை எடுத்து இங்க சுடாது சொல்லுங்க. பிறவினால் யாதேனும் அறிதறிது கான், இப்பிறப்பு தப்பினால் எப்பிறப்பு வாய்ப்பும் ஏது வருமோ பராபரமே. அது அருணகிரிநாதர் சொல்றாரு, 7 கடல் மணலை அளவினில் அணுகும் எத்திட பிறவி அவதாரம். 7 கடல் மணல் ஆழ்ந்தா கூட போதும், ஆழ்ந்தாலும் ஆழ்ந்தலாம், நீ எடுத்த பிறவியை அழுக்க முடியாது. காலமுகப்புலவர் சொல்றாரு, யாருகிட்ட போய்? திருமால் கிட்ட. கண்ணபுர மாலே கடவுளே நீ அதிகம், நான் ஒண்ணு சொல்ற கேள் அப்படின்றாரு. கண்ணபுரத்தில் இருக்கிற திருமாலே நீ கடவுள்ல அதிகம், நான் ஒண்ணு சொல்ல கேள் அப்படின்னா. என்ன கேட்கிறாரு? உனக்கே 10 அவதாரம், கிருஷ்ணனுக்கு 10 அவதாரம் சொல்றாரு. உயர் சிவனுக்கு ஒன்று இல்லை, நான் எடுத்த பிறப்பு என்ன தொலையாதுன்றார். இன்னொரு புலவர் என்ன சொல்றதுங்களா, நான் எடுத்த ஜன்மங்கள் தோறும் ஒவ்வொரு தாய்மார் கொடுத்த முளைப்பாலை அனைத்தையும் கூட்டி பார்த்தால் பார்க்கடலில் படுத்திருக்கிற பரந்தாமா ஒரு கடல் சின்னது, நான் குடிச்ச பால் பெருசுன்ற. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப கோயில் வரீங்க, உங்க வீட்டுல சார் கோயிலுக்கு வந்தா என்ன சார் அது பேரு? உங்க வீட்டுல செய்யற சாப்பாடு கோயிலுக்கு வந்தா என்ன பேரு? பிரசாதம். உங்க வீட்டுல இருக்கிற தண்ணி கோயிலுக்கு வந்தா தீர்த்தம். உங்க வீட்டுல இருக்கிற அந்த இலை இருக்குல்ல, சாமி படைக்கிற இலை, அந்த இலை அதுக்கு பேரு என்ன? பத்திரம். பூ வந்தா புஷ்பம். இதெல்லாம் மாறுது இல்ல, நீங்க ஏன் மாறுது இல்ல? உலக பற்று இருக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கல. இந்த அம்மா பிறந்தோ, இந்த அம்மா பிறந்தோ, நான் பிறந்ததோ, நான் அப்பா அம்மா ஆசைப்பட்டதுல பிறந்தேன். அவங்க ஆசைப்படுறதுனா பிறப்பாங்களா? ஆசைப்பட்ட பிறகு ஒரு பேர் வைக்கிறாங்க, சுப்ராயன். அவர் பேர் உங்க வீரமணின்னு வைக்கிறாங்க. ஏன் மாடு குரங்குன்னு வைக்கல? இப்ப அழகா பேர் வச்சுக்கிறான். பொண்டாட்டிக்கு பாரு வைக்கிறான், செல்லமா கூப்பிடுறான் பாரு பாரு. சிவகாமி பேர் வச்சுட்டு காமி காமி. ஏயா உனக்கு நல்ல பேர் வச்சுக்கிறாங்க, எந்த ஊர்ல போன சிவன் தானே சொல்றேன், ஸ்டார்ட் பண்ண சொல்ல முடியும். அப்ப எதுக்காக சொல்றாங்க? எந்த பேரும் முழுமையா கூப்பிடணும். அங்க போறாங்கன்னா பாருங்க சார் ஆர்வம் அவர் பயிர் போறான் அப்படி சொல்றாங்கல்ல, அப்ப அந்த பேரை கூப்பிடணும். நம்பி பின்னி என்று பேர் வைப்பி 4 நாள் மங்கி போக்கிட்டான். நாராயண என்ற நாமம் வைத்தால் நம்ம அன்னை நரகம் போகாது எழுதுகிறார். நம்பி அங்க பெரியார் யாரு? பெரியார் எழுதுறார். அப்ப கடவுள்னா என்ன? கடவுள் என்பது 2 வார்த்தை. கடை என்பது சிறப்பு பொருள், உள் என்பது பொது பொருள். கடை என்பது சிறப்பு பொருள், உள் என்பது பொது பொருள். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப சூரியன் எல்லாத்தையும் கடந்து இருக்குதால அது சிறப்பு பொருள். கடை கடந்து இருக்குதா சிறப்பு பொருள். சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் எல்லா இடங்களையும் பரப்புறதால அது பொது பொருள். அதே போல் கடவுள் எல்லா தத்துவங்களையும் கடந்து 36 தத்துவங்களுக்கு அப்பால் இருப்பதால அது சிறப்பு பொருள். அவருடைய அருள் பார்வை எல்லா ஜீவன் மேல பரவி இருக்குதால அது பொது பொருள். இது சேர்ந்த கடவுள். புரிஞ்சுங்களா? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புருஷம் சாத்தி சுத்தி வந்து மனமுடத்து சொல்லும் அந்த உயர்ந்ததா. நட்டக்கல் பேசுமா? இது வரைக்கும் ஓகே. நட்டக்கல் பேசுமா? அவங்க போது அங்கடா நாதன் உள்ள இருக்கையில் உள்ளே சிவபெருமான் இருக்க. அப்ப இருக்கும் போல இந்த நட்டக்கல் பேசுமா? இன்னொரு பாடல சொல்றாரு, ஓசை உள்ள கல்லை எடுத்து 2 துண்டு செய்கிறீர், வாசலில் வைத்து மழுகுவை பிடிக்கிறீர், பூசையில் வைத்து பூவிலிரும் சாத்துகிறீர், எந்த கல்லில் ஈசன் இருக்கிறார்? அப்ப என்ன ஆகுனா, அதனால்தான் உள்ள ஒரு பெருங்கோயில். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா, உள்ள ஒரு பெருங்கோயில். உள்ள பெருங்கோயில் வந்து கடவுளே நான் வந்து எங்க தேட வேண்டாம். ஏ நல்ல புரிஞ்சுங்க, கடவுளை நீ பார்த்து யூகேஜி குழந்தை எம்ஏ போயிட்டா யூகேஜி தேவையில்லை. இப்ப நம்ம போறோங்க, காசிக்கு போறோம், அங்க விஸ்வநாதரை பார்க்கறோம், அதெல்லாம் பதிவாயிட்டு போரு. 60 வயசுல உட்காந்து இப்படி நினைச்சு உள்ள வந்துருவாரு அவர். இப்ப நம்ம அப்பா இறந்துட்டாருன்னா அந்த போட்டோ இருக்கும் பையனுக்கு எப்படி அறிமுகம் உங்க தாத்தானே. இதை என்னன்னா நமக்கு பக்குவப்படுத்துறதுக்காக சமயம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? சமயம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? சமயம் என்றால் என்ன? சைவ சமயம் 6 சமயம் இருக்குது. அதே போல வந்து சைவம் 6 சைவம் இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு முதல் சைவம் வந்து பாசுபத சைவம்.
முதல் சைவம் வந்து பாசுபாத சைவம், லத்தீஸ்வர் என்பதால் அது அதுக்கு வரையறுக்கப்பட்டது. இரண்டாவது சைவம் என்ன, காஷ்மீர சைவம், அது என்ன வசுகுப்தா என்பதால் எழுதப்பட்டது. மூணாவது சைவம் என்ன தெரியுங்களா, வீர சைவம், அதுதான் கர்நாடகத்தில் இருக்கு, பசுவண்ணா அவரால் நிர்ணயிக்கப்பட்டது. நான்காவது சைவம் என்ன தெரியுமா, சித்தாந்த சைவம், அது கோரஸ்கா என்பவரால் எழுதப்பட்டது. அஞ்சாவது சைவம் என்ன தெரியுங்களா, சுவாத்திரிக சைவம், நீலகண்ட சிவாச்சாரம் எழுதப்பட்டது. நமக்கு எது சைவம், சைவத்தோட புத்தகம் எது சார், திருவாசமா தேவாரமா? சைவத்தோட புத்தகம் நமக்காக ஒரு புத்தகம் எழுதப்பட்டது, அது மெய்கண்டரால் எழுதப்பட்டது சைவ சித்தாந்தம், அதுதான் சிவஞான போதம். சிவஞான போதம். இந்த மெய்கண்டர் யார், சமய புறவர்கள் 4 பேர் இருக்கிறாங்களா, அவங்க பேர் என்ன, சமய புறவர்கள். யார் சிவஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவர்கள் பேர் என்ன, சமய புறவர்கள். இவருக்கு பின்னாடி இவர்கள் கோயில் கோயிலா நின்று அந்த இறைவனை உள்ள வந்து அந்த அருளை கொடுத்தாதான் இவருக்கு அருளாளரும் பேரு. சினிமாவுக்கு பாட்டு எழுதி மியூசிக் போட்டாங்க, அவருக்கெல்லாம் பொருளாளரும் பேரு. பொருள் வாங்கிட்டு வருவாங்க, இவங்க இறைவன் அருள் வாங்கிட்டு எழுதுறாங்க. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இவர்களுக்கு சமய புறவர்கள் பேரு. அதுவே ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பேரு, சந்தான புறவர்கள், மெய்கண்டர், அருளந்தி சிவாச்சார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சார். இவர்களே உட்கார்ந்து இருப்பார் காலத்தொங்க போட்டு வீர சைவத்தில். அவர்கள் சொன்னதே உட்கார்ந்து பாடமா சொன்னாங்க. அப்படிப்பட்ட சைவத்தில் ஒரு பெரிய விஷயம் பாருங்க சார், ஒரு சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை எல்லாத்தையும் அடங்கிச்சு ஞான சம்பந்தர். அதே போல அதை விளக்கம் கொடுத்த மெய்கண்ட 3 வயசு குழந்தை சார். நீ குழந்தையா இருந்தாலும் இறைவனை நாடலாம், 90 வயசு கிழவனாகி அப்புறம் போல தென்னாவட்டார் சிறப்பானாலும் இறைவனை நீ நாடலாம், கல்யாணம் கட்டிட்டு சுந்தர போல இருந்தாலும் இறைவனை நாடலாம், நீ மந்திரியா இருந்து பழையபடி ஞானி ஆகலான்னு சொல்லிட்டு யாரு மாணிக்க வாசகர். அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, கடவுள் என்ற என்ன அர்த்தம் நான் சொல்லிட்டேன், ஜிஓடி காட், அதோட அர்த்தம் என்னன்னா ஜெனரேஷன், அப்சர்வேஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஜெனரேஷன், அப்சர்வேஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது 3 சேர்ந்தா ஹாரா, ஆ உ மா, இது 3 சேர்ந்தா ஓம். ஆங்காரம் உள்ளடக்கி 5 எழுத்து சுட்டெழுத்து தூங்காமல் தூங்கி சுரம் பெறுவது எத்தாலும், கை காட்டி கால் காட்டி மால் காட்டும் அங்கேயே மறந்திருப்பது எத்தாலும், பட்டத்தை நீரிலே பதத்தாமரை போல் சுத்தத்தை நீக்கும் என சுரம் பெறுவது எத்தாலும். இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு பாடல் சொல்ற பாருங்க. அந்த பாடல சொல்றாரு, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இந்த பாடல் கேளுங்க. விவேக சிந்தாமணி ஒரு புக் இருக்குது, நாம பிரிவுற புக்ல என்ன பாருங்க, ஆன்மாவுக்கு சம்பந்தமான புக்கு படிக்கிறது இல்ல. தேவர் குரலும், திருநான்மறை முடிவும், மூவர் தமிழும், முன்மொழியும், கோவையமும், திருவாசகமும், திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர், இதை படிக்கணும். சென்றன நாட்கள் சிறந்தது வாழ்க்கை, வந்தது சாவு என்று எண்ணி மண்டில் நடிக்கின்ற பால் வண்ண நாம என்ன மாந்தர் படிக்கின்ற நூலெல்லாம் பால். நீ என்ன படித்தாலும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நீங்க படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்க. அதான் ஆன்மா மீளக்கூடியதுக்கு ஆன்மீகம். இப்ப நல்ல இன்னும் சொன்னீங்களே, சமயம் என்றால் என்ன, பக்குவப்படுத்துதல். அதுதான் நம்ம வீட்டில் சமையல் கும்பு வச்சுக்கிறோம், அங்க பக்குவப்படுத்தி சாப்பிடுறது. ஒரு பொண்ணு சமைச்சுட்டா சொல்றாங்க, என்ன அர்த்தம், பக்குவப்பட்டான்னு அர்த்தம். சமயம் உங்களை பக்குவப்படுது எதுக்காகனா, நம்ம ஆன்மா வந்து மீளணும், ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரணும். இப்ப நல்லா புரிஞ்சுக்க, இந்த உடம்பு ஒண்ணு இருக்குது, மானிட யாக்கை வடிவு சிவலிங்கம், மானிட யாக்கை வடிவு சிதம்பரம், மானிட யாக்கை வடிவு சதாசிவம், மானிட யாக்கை திருக்கூர்த்தி. காது எவ்வளவு நேரம் நீங்க பொத்திக்கலாம் சார், வாய் எவ்வளவு நேரம் கூட இப்படி பொத்திக்கலாம், கண்ணை கூட ரொம்ப நேரம் மூடிக்கலாம், மூக்க அழுத்து பிடிக்க என்னதான் புரியுதுங்களா? அதனால்தான் வலது பக்கம் இருக்குது சிவலிங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சிவலிங்கம் நம்ம சிவலிங்கத்தை நம்ம வணங்குறோம் சார். அருவம் உருவம் அருவுருவம். அருவம் என்பது ஆகாயம், உருவம் என்பது என்ன, நடராஜர் சோமாஸ்கந்தர் உருவம். அருவுருவமா இருக்குது சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் காத்து கொடுக்கிறதா லிங்கோபத்தர்.
அதுதான் சிவராத்திரி. அது எது 12 மணிக்கு நடக்கிற பூஜை. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. இப்ப சிவபெருமான் 5 தொழில் செய்யறாரு சொன்னார்ல, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். நமச்சிவாயத்துல நான் எது? நமச்சிவாயத்துல நான் எது சார்? நமச்சிவாயத்தில் நான் எது? நான் என்பது நீர், மா என்பது மண்ணு, சி என்பது நெருப்பு, வா என்பது காற்று, யா என்பது ஆகாயம். இப்படி சொல்ல பாருங்களேன். நான் நடப்பு, மா மறைப்பு, சி சிறப்பு, வா வனப்பு, யா யாப்பு. அதனால நம்ம நமச்சிவாயம் சொன்னோம். ஏன் நமச்சிவாயம் சொல்லணும்னா உலக இன்பத்தை நீ அனுபவிக்கணும். மாநில இன்பம் எப்படிப்பட்டது? அது ஒரு பாடம் சொல்ல பாருங்களேன். மாநில எப்படி? அதாவது அடுகரை தொடர வீல் 5 நாகம் காண இடுகிறத்தின் அருகவேலை பற்றி நாண்டிட கடுகு ஒரு எலி வந்து கருத்திட இறைச்சொல்லி தேனக்கு போய் மாநில இருந்தோம். என்ன விளக்குன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஏழை, பயங்கரமான ஏழை தெரிஞ்சுட்டு வருது. அவன் ஓடியாந்து வேகமா வந்து வாங்க அவன் ஓடியாந்து வேகமா வந்து என்ன பண்ணா, ஒரு பாலாத்தி கிணத்துல ஊன்றான் சார். நான் சொல்ல புரியுதுங்களா? ஒருத்தன் யானை தெரிஞ்சுட்டு வந்து அவன் பயத்துல பயந்து ஓடிந்து ஒரு பாலத்து கிணத்துல உளுந்தோட என்னாச்சு, அது உளும்போது பக்கத்துல அருகும் புல்லு வேறு ஓடிடுது. அதை புடிச்சு தொங்கிட்டான். தொங்கிட்டு கீழே பார்த்தா 5 தடவை நாள் இருக்குது. கீழே விழுந்தாலும் உயிர் போயிடும், மேல போனாலும் ஏழை சாவச்சிடும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு எலிவாறு கடிக்கிறது. இத்தகைய துன்பத்திலையும் ஒரு பக்கத்துல இருந்த மக்கள் இந்த தேன் கூடு வளர்ந்து தோல்ல பட்டுதான். அதில் துன்பத்தோட நாட்டில் அதை நக்கலாமா? இதனால மாநில இன்பம் எழுதி வச்சுக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. மாநில இன்பம் தேவை, அதுக்கு சிற்றின்பம் பேர். நல்லா பாருங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு வரோம், சாமி கும்பிடுறோம், நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒன்னே இல்லை, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு இலையை எடுத்து அப்படியே தண்ணியில் நச்சு வச்சா போதும். காசு வந்துச்சா பசுவுக்கு அகத்திக்கிட்ட வாங்கி கொடுங்க. அதே முடியலையா, சோறு போட்டாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஃபுல்லாக நக்கி சாப்பிடக்கூடாது. அதையும் செய்ய முடியல. மற்றவங்க கிட்ட பேசும்போது இனிமையா பேசுவோம். நல்லா புரிஞ்சுங்க. யாவருக்குமா இருவருக்கு ஒரு பச்சைகள், யாவருக்குமா உண்ணும் பசுவருக்கு ஒரு வாய் உரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே. இதெல்லாம் நீ செய்ய முடியல கூட மற்றவங்க கிட்ட பேசுங்களா, நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமா இருக்கலாம், ஆனந்தமா, அது பேச கத்துக்க. அறிவு தான் முதல்ல கோபத்தை உண்டு பண்ணும், மனம் கோபத்தை உண்டு பண்ணாது. அதாவது நமக்கு சத்துவ குணம், ரஜோ குணம், தாமச குணம் வச்சாங்க. இந்த சத்துவ குணம் வரும்போது அறிவு ரொம்ப பிரில்லியண்டா வேலை செய்யும். இந்த தாமச குணம் வரும்போது என்ன தெரியுங்களா, பத்து தூங்கும். ரஜோ குணம் வந்து வச்சுங்க அரக்கம் போல ஆயிடும். இந்த பாருங்களேன், இந்த சத்துவ குணத்துக்கு அந்த 3 பேர், அண்ணன் 3 பேர் யார் யாரு? ராவணன், விபீஷணன், அப்புறம் கும்பகர்ணன். இந்த சத்துவ குணத்துக்கு விபீஷன் வந்து சத்துவ குணத்தை, அதாவது ராமர்கிட்ட வந்து சரணாகதியாட்டு விபீஷன் 6 வாரம் மாறுறான். கும்பகர்ணன் பாருங்க தமோ குணம், 10 தூங்கிட்டு 6 மாசம் தூங்குவான். அவன் கேட்ட வர என்ன? அவன் கேட்ட வர என்ன சார்? நித்தியத்துவம் கேட்டான். நித்தியத்துவம் கேட்டான் சார். இவன் நித்தியத்துவம் தண்ணி சில்பை. அதே மாதிரி என்ன சொன்னா, ராவணன் பாருங்க ரஜோகுணம், நான் சீதையை விட மாட்டேன். ஒரு விஷயம் சொல்றீங்களா, அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? நீங்க நல்ல போடுங்க. எதுக்கு சொல்ற கேட்கல. பற்றுக்கு ஆசைக்கு என்ன வித்தியாசம்? பற்றுக்கு ஆசைக்கு என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. பற்றுக்கு ஆசை என்ன வித்தியாசம் சார்? நீ உன் பொண்டாட்டி மேல வச்சுக்கிட்டு பற்று, அது பொண்டாட்டி வச்சுக்க ஆசை, அப்புறம் செத்து போயிடுவேன். ஆசையை அருமீன், ஆசையை அருமீன். ஆசை படப்பட ஆய்த்து வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமே. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளியின் கடமையிலே அணைக்கட்டவே செல்வர். அழகேசனுக்கு நிகராக அம்பன் வைத்த பேரும் நேசித்து ரசமான வித்தைக்கு அழுவர். நெடுநாள் இருக்கவே காய கர்ப்பம் தேடி நெஞ்சு புண்ணாழ்வர். யோசிக்கும் வேலையிலே பசி தீர உண்பது உறங்குவதுமாய் முடியும். உள்ளதே போதும் ஒன்றை விட்டு ஒன்றைப்பட்டு தாவாமல் பாசக்கடல் கூட அழுந்தாமல் பழுதத்த நிலையாடுவாய். பார்க்குமிடம் எங்கும் நீக்க மரம் அறிகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. நான் ஒரு இடத்துல சொன்னேன், நீ ஒரு பொண்ணோட கூட இருந்தா ஆனந்தம், 2 பொண்ணோட கூட இருந்தா பரமானந்தம், நீ 10 பொண்ணோட கூட நித்தியானந்தம்.
நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இறை நம்பிக்கை நீங்க வளர்த்துக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த வயிற்றுல தான் நம்ம பிறக்கணும், இந்த வயிற்றுல தான் நான் பிறக்கணும். உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நம்மளோட பிறப்பு எத்தனை மாசம் சொல்லுங்க சார்? 10 மாசம். 10 மாசம் எப்படி பிறப்பாகும்? நம்மளுடைய பிறப்பு 12 மாசம். அதனால தான் சார் 12 ராசி வச்சுக்கிறான். 2 மாசம் அப்பா கிட்ட உயிரிழக்கல் இருக்கும். அது அம்மா கிட்ட போகும்போது வெள்ளம் போட்டு சிகப்போடு எதுக்கு அடிச்சுக்கிறாங்க சார்? சார் வெள்ளம் போட்டு சிகப்போடு அடிச்சுக்கிறாங்க. கோயில்ல வெள்ளம் போட்டு சிகப்போடு அடிச்சுக்கிறாங்கல்ல, கேட்க எதுக்கு வெள்ளம் போட்டு சிகப்போடு அடிச்சுக்கிறாங்க? வெள்ளை என்பது அப்பாவுடைய உயிரணுக்கள் விந்து, சிகப்பு என்பது அம்மாவுடைய ரத்தம். இது ரெண்டும் சேர்த்தாதான் உற்பத்தி ஆகும் என்பது அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப நம்ம பிறப்பு வந்து 12 மாசம். ராமர் பிறந்தது 12 மாசம். உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த விரலை மூடிங்க. இந்த விரலை மூடிட்டு உங்களை கட்டத்தை எண்ணி பாருங்க. எண்ணி பாருங்க உங்க கட்டத்தை இந்த கையில எண்ணி பாருங்க சார். இந்த எத்தனை இருக்குது? 12 தானே? அப்ப இப்ப நம்ம பிறப்பு 12 மாசம். இப்போ தம்பி உன்னோட பர்த்டே எப்போ வரும்? மார்ச் எத்தனாம் மாசம்? 3ஆம் மாசம் வருதுல்ல? பாருங்க 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 இதை வந்தாதான் 12 மாசம் வந்தா பர்த்டே கொண்டாட முடியும். இப்ப அவரை கேட்கிறேன், அண்ணன் நீங்க எத்தனை பர்த்டே கொண்டாடுறீங்க? அவர் 32. அவர் போய் சொல்றாரா கரெக்டா? இல்ல அவங்க மனைவி சொல்றது ஓகே, இல்லைன்னா வீட்டுல சோறு கிடையாதுல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஆணும் பெண்ணும் வந்து விட்டு கொடுக்கணும். வாழ்க்கையில வாழும் போது விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தாலும் வாழ்க்கையில சார். இப்போ மாலுன்னு ஒன்று கட்டி வச்சுக்கிறா இல்ல, அதுக்கே மாலுன்னு என்ன சொல்லுங்க? மாலுன்னா மயக்கம். மால் கொடுத்து ஆவி கொடுத்து மால் கொடுத்து ஆவி வைத்தா மாமாரை காடனாரு. அதெல்லாம் திருமால். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? இப்ப அவர் சொன்னார்ல 32 பர்த்டே கொண்டாடுறேன்னா அது தப்பு. அது புரிஞ்சுங்களா? தப்பு இல்லையா? 32 பர்த்டே கொண்டாடினா ஒரு பர்த் டேட் மாறணும்ல. ஒரே பர்த்டே அது வழிபட்டு 32 வருஷம் கொண்டாடுகிறேன்னு அர்த்தம். இந்தியா 75 சுதந்திரம் பெற்றது. 75 ஆண்டுகள் நாம பற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால எதுக்காக இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, தேவாரம் திருவாசகம் படிக்கணும். தேவாரம் படிச்சா என்ன நடக்கும்? இப்ப நான் கேட்டேன்ல, ஆயக்கலைகள் 64 சொன்னேன். அது பேர் சொல்லுங்க. உன்னை கேட்கிறோமா? நம்ம படைப்புக்கு ஒரு கடவுள் இருக்கிறார்ல, அவர் பேர் என்ன? பிரம்மா. கல்விக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. கல்வி யாரு? சரஸ்வதி. செல்வத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, காக்கிறதுக்கு லட்சுமி திருமால் இல்லையா? அழிக்கிறது ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் பேர் என்ன? சிவன் சொல்லக்கூட ருத்ரன். ருத்ரன் சொல்லணும். சிவலிங்கத்துடைய 9 தத்துவம் இருக்குது. நாதம், பிந்து, சக்தி, சிவன். கீழே இருக்கிற பாட்டம் பிரம்மா, மேல இருக்கிற அந்த கூம்பு வருதுல அது விஷ்ணு, அது மேல கொடல் கால போல இருக்குதுல அது ருத்ரன், அது மேல மகேசன், அது மேல சதாசிவம். 9 தத்துவம் இருக்குது சிவபெருமான். ஒரு அந்த சிவலிங்கத்தை வணங்கன்னா 9 கடவுள் வணங்குறது சமம். புரிஞ்சுங்களா? என்ன கேட்டேன் உங்களை? என்ன கேட்டேன்? எதை உங்களை கேட்டேன்? ஆயக்கலைக்கு 64 சொல்லுங்க. இப்ப நல்ல பாருங்க, இந்த திருமுறை வந்து 12 திருமுறை இருக்குது. இந்த 12 திருமுறை 27 பேர் தான். இப்ப ஆயக்கலைகள் என்ன? அச்சர இலக்கணம், விதிகிதம், கணிதம், வேதம், புராணம். புரியுதுங்களா? அப்புறம் பாருங்க, நீதிக்கலை, ஜோதிடக்கலை, தர்மக்கலை, யோகக்கலை, மந்திரக்கலை, சகுனக்கலை, சிற்பக்கலை, வைத்தியக்கலை, உருவக்கலை, இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம். சொல்றாங்க. நடனக்கலை, நாடகக்கலை, யுத்தக்கலை, சட்ட பிரம்மம், வீணை, மிருதகம், வேணு, தாளம், அச்சர பரீட்சை, கனக பரீட்சை, ரத பரீட்சை, கஜ பரீட்சை, அசுவ பரீட்சை, ரத்தன பரீட்சை, பூமி பரீட்சை, மல்யுத்தம், நாகரூடனம், வித்து வேடனம், அது பெறுவார்கள மோகனக்கலை, வசீகரணம், ரசவாதம், காந்திரவாதம், பைபிளவாதம், கௌத்துவாதம், காதுவாதம், காருடம், நட்டம், முட்டி,
ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம், அக்னி ஸ்தம்பம், தல ஸ்தம்பம், வாயு ஸ்தம்பம், திட்டி ஸ்தம்பம், சுக்ல ஸ்தம்பம், கடன ஸ்தம்பம், கட்ட ஸ்தம்பம், அவித்தை பிரயோகம். இதான் 66 கலை. படி. இப்ப என்னன்னா ஒண்ணு எல்லாம் புரியுங்களா?